வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தக அலமாரி நிகழ்ச்சி. வழக்கமா எல்லார் வீட்லயும் புத்தக அலமாரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடுக்கி இருக்கும். ஆனா நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் ஓட புத்தக அலமாரியில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக களவாடிய கனவுகள் நூலின் ஆசிரியர், ஆகச்சிறந்த வாசிப்பாளர், மதுரை மாவட்டம் தேனியில் பிறந்து காஷ்மீரில் வாழ்ந்து வரும் ஆப்பிள் கவிஞர் திரு வினோத் பரமானந்தன் அவர்கள் வந்திருக்காங்க. நேயர்களே, நானும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் புது புது புத்தகங்களோட உங்களை சந்திக்கிறதே ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் எனக்கு. இந்த வாரம் புத்தக அலமாரி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற நூல் பெரும் கதை சொல்லியான பவா செல்லத்துறை அவர்கள் எழுதிய நீர் மற்றும் கோழி அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு. பவா செல்லத்துறை அவர்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு நட்பு இருக்குன்னா, என்னுடைய மௌனத்தின் சாவிகள் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு இருக்கு. அணிந்துரை பவா செல்லத்துறை அவர்கள் எழுதியிருக்கார். அவருடைய வம்சி பதிப்பக வெளியீடாக வந்திருக்கக்கூடிய இது 2 சிறுகதைகளை கொண்ட ஒரு நூல். ரொம்ப ஒரு சின்ன ஒரு நூல். மொத்தமே 24 பக்கம்தான். பவா செல்லத்துறை அவர்களை பற்றி சொல்லணும்னா, மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த கதை சொல்லி பதிப்பாளர். அவர் நேரில் கதை சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அவர் கதை சொல்கிற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அலை நம்ம காலை நினச்சி மெல்ல 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 நான் அந்த காலுக்கு இருக்க மணலோட நம்ம கடலுக்குள்ளே போகிற மாதிரி அவர் மெதுவாக அந்த கதையை எந்த ஒரு கதையுமே அவர் முதல்லேருந்து ஆரம்பிக்க மாட்டார். திடீர்னு நடுவில் ஒரு கேரக்டர் அந்த கதையை ஆரம்பிப்பார். அந்த கதையை மெல்ல மெல்ல நம்மளை ஆக்கிரமித்து அவ்வளோ அழகாக அந்த கதைக்குள்ளே போயிடுவோம் நம்ம. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவா செல்லத்துறை இன்று இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு கதை சொல்லி. கொஞ்ச நேரம் நான் அவரோட கதை சொல்கிற விதத்தை கேட்டுகிட்டே இருந்தோம்னா, அந்த கதையோட அவர் சொல்கிற அந்த கேரக்டர் நமக்கு நம்மளோட சொந்த மாதிரியே மாற்றிடுவார். ஆனால் அந்த கதையோட முடிவை சொல்ல மாட்டார். அந்த முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் நம்மளாம் தேடி போய் அந்த கதையையோ இல்லை அந்த நூலையோ வாங்கி வாசிக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் பவா செல்லத்துறை அவர்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா, பவாவோட கதைகளில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ஸ்பெஷலாக இருக்காது. அந்த கதையில் உழவக்கூடிய ஒரு காற்று கூட அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். அப்படித்தான் இந்த நூலில் இருக்கக்கூடிய 2 கதைகள்லையுமே இருக்கக்கூடிய கேரக்டர்கள். முதல் கதை நீர். ஒரு கிராமத்தில் கிணறு வெட்டுறது தான் மொத்த கதை. ஒரு தோட்டத்து முதலோட பார்வையில் படுற மாதிரி அங்கே ஒரு கிணறு தோன்ற செட்டியார் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. கிணறு வெட்டுறது பற்றியும் அவரோட தோட்டத்தில் கிணறு வெட்ட போகிறதாகவும் அதுக்கு அவர் பண்ணித்தரதாகவும் அப்படியே பேச்சு தொடங்குது அந்த கதையில். ஆரம்பத்தில் அந்த தோட்டத்துக்காரருக்கு பெரிய ஆர்வம் இல்லாட்டி கூட கொஞ்ச நேரத்தில் அவருடைய பேச்சில் மயங்கினதுனால 100 ரூபாய் முன்பணம் கொடுக்குற அளவுக்கு இருக்குது அந்த கிணறு வெட்டியோடைய பேச்சு. அவரோட பேர் சக்கரபாணி. இதில் பவா சொல்கிறாரு, அந்த கிணறு வெட்டுற செட்டியாரோட பேர் சக்கரபாணி. அவர் அந்த தோட்டத்துக்காரர் கிணறு வெட்ட ஒத்துக்குருவாரோ மாட்டாரோன்னு சொல்லிட்டு முகத்தில் ஒரு பதைப்பாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இவர் கொஞ்ச நேரத்தில் அந்த பேசி முன்பணம் வாங்கினோடனே அந்த 100 ரூபாய் அவரோட முகத்தை எப்படி மாற்றுச்சுன்னு ஒருத்தர் அழகாக எழுதியிருக்காரு. எப்படி எழுதியிருக்காருன்னா, நான் கொடுத்த அந்த முன்பணம் 100 ரூபாய் அவன் முகத்தில் இருந்த பதைப்பை அழுத்தி துடைத்தது அப்படிங்கிறாரு. அந்த 100 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 100 ரூபாய் பெற்ற வெற்றியின் மீது நின்று அவன் என்கிட்ட பேசினான் அப்படிங்கிறாரு. அப்படியே போயிட்டுருக்கு. 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் வேணும் அப்படின்னு பேசி கடைசியில் 80 ரூபா 50 ரூபா குறைச்சி கடைசியில் 30,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கிணறு வெட்டுற ஆள்களையுமே கூட்டிகிட்டு வர்றாரு. காலையில் பார்த்தா 6 பேர் இருக்காங்க, சாயந்தரம் பார்த்தா 3 மடங்கு ஆகி 17 பேர் ஆகிட்டாங்க. உடனே இந்த அட்வான்ஸ் பணத்தை வாங்கினோன்னே அவங்க எல்லாம் போய் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சின்ன குடிசை மாதிரி டென்ட் மாதிரி போடுறாங்க. எங்கே கிணறு தோன்றமோ அது பக்கத்தில். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த சக்கரவாணி இப்போ 2 பெரிய ஆடை தூக்கிட்டு வர்றாரு. என்னென்னு பார்த்தா கறிக்கஞ்சியோடு தான் நம்ம கிணறு விட தொடங்கணும் அப்படிங்கிறாரு. கடைசியில் அந்த சக்கரவாணி அந்த தோட்ட முதலாளிக்குமே சொல்கிறாரு, இன்றைக்கி அந்த கூறுக்கறி உங்கள் பங்குமே பங்குக்கறி அனுப்பி விட்டுறோம் அப்படின்னு. அவருக்குமே ரொம்ப சந்தோஷம். 30,000 ரூபா நம்ம கொடுத்துருந்தா கூட அந்த பங்குக்கறி கிடைக்குதுன்னு சந்தோஷத்தில் போகிறாரு. அன்றைக்கி நைட் இவர் வீட்லேயுமே மாமிசம் சமைக்கப்படுது, அந்த தோட்டம் முதலாளியோட வீட்லேயுமே. மறுநாள் காலையில் பார்க்குறாரு, ரொம்ப அதிகாலையில் எல்லாம் கிணறு வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்னையிலேருந்து அவருக்கு கொஞ்ச நாள் ஃபுல்லாக மொத்த சிந்தனையுமே, அவர் ஒரு அரசாங்க பதவியில் இருக்கார். இருந்தாலுமே அவரோட மொத்த சிந்தனை எல்லாமே கிணறை பற்றியே இருக்குது. அந்த கிணத்து தோண்ட உள்ளேருந்து வரக்கூடிய அந்த மண் வெளியில் விழுகுது, அது ஒரு மலை மாதிரி குமியுது. அதெல்லாம் அழகாக விவரிச்சிட்டே வர்றாரு இந்த கதையில். 20 நாளில் அவங்க சொன்ன மாதிரி 8 கஜம் தோண்டிடுறாங்க. திருப்பி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பணம் கேட்குறாரு அவர் சக்கரபாணி. ஆனால் இப்போ அன்னைக்கு பேசுன மாதிரியான ஒரு
ஒரு ஆக்டிவான ஒரு பேச்சு இல்லை சக்கரபாணிக்கிட்ட. அவர் சொல்கிறாரு, அந்த கடுமையான உழைப்பு அவருடைய பேச்சை வந்து உறிஞ்சி விட்டது அப்படின்னு சொல்லி கடந்து போகுது அந்த கதை. இப்படியே இன்னொரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் சக்கரபாணி வந்து இவரோட வீட்டுக்கு வெளியே இருந்து உட்காந்துருக்காரு. என்னன்னு கேட்டால், உங்கள் வீட்டம்மா வந்து தோட்டத்துக்கே ஒரு நாள் கூட வந்து நம்ம கிணறு வெட்டுறதை பார்க்கல, நாளைக்கு கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டுவாங்க அப்படிங்கிறாரு. இதை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வீட்டம்மா வந்து வெளியில் காஃபியோட வெளியில் வர்றாங்க. அவங்ககிட்டையும் சொல்கிறார், இதுவே சொல்கிறார் சக்கரபாணி, அம்மா நீங்கள் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த வீட்டம்மா முகத்தில் வந்து ஒரு பிரகாசம் ஏற்படுது. அந்த பிரகாசம் வந்து தன்னுடைய அனுமதி இல்லாமலேயே நாளைக்கு வந்து தோட்டத்துக்கு வந்து வருவதற்காக சக்கரபாணியும் தன்னுடைய வீட்டம்மாவும் அங்கே வருவதற்கான உறுதியை வந்து செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறாரு பாபா. மறுநாள் போகிறாங்க. போனோடனே அங்கே இருக்க ஒரு அந்த கிரேன் மூலமாக வந்து இவரை வந்து உள்ளே இறக்குறாங்க. இவரோட மனைவியுமே உள்ளே கூப்பிட்றாங்க. ஆனால் மனைவி வந்து பயந்துட்டு உள்ளே வரல, கிணத்துக்குள்ளே வரல தோன்றினதில். இவர் வந்து உள்ளே இறங்கியிருக்காரு தோட்டத்துக்காரரு. அப்போ வந்து ஒரு கார்னரில் ஒரு கடப்பாரை வச்சு ஒரு குத்து குத்துறாங்க. அங்கேருந்து அப்படி தண்ணி பீச்சி அடிக்குது. அதை வந்து அழகாக சொல்லிட்டு வர்றாரு. எப்படி இருந்துன்னா, குழந்தை பிறந்த பிசுபிசுப்பை குழந்தையை கழுவிவிடும் தாதி மாதிரி அந்த ஊற்று தண்ணி வந்து இவர் மேலே பட்டுச்சு. அந்த ஊற்று தண்ணியை வந்து சக்கரவாணி என்ன பண்ணுறாருன்னா, தோட்டத்துக்காரோட அந்த தலையை பிடிச்சி அமுத்தி அந்த ஊற்று தண்ணி வந்து ஒரு முகத்தில் தெரிக்கிற மாதிரி பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. இதை படிக்கும்போது நமக்கு அந்த உணர்வு வந்து கடத்தப்படுது. உடனே சக்கரவாணி என்ன பண்ணுறாருன்னா, மேலே இருக்க அந்த தோட்டத்து அம்மா ஜோதி, அந்த அம்மா பேர், அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, ஏதாவது தட்சணை தூக்கி போடுமா அப்படின்னு. உடனே அந்த அம்மா வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, பயங்கரமான சந்தோஷத்துல இவர் என்ன சொல்றாரு, தோட்டத்துக்காரரு ஒரு 100 ரூபாய் மட்டும் ஒரு கல்லை கட்டி மேலே தூக்கி போடு போதும் அப்படின்னு. அந்த அம்மா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, தன்னோட கையில அந்த 2 வளையலையும் தூக்கி உள்ள போட்டுறாங்க. இவருக்கு பயங்கர ஆச்சரியம் தோட்டத்துக்காரருக்கு. இவன் உள்ள உட்காந்து அந்த ஈரத்துக்குள்ள தேடி எல்லாம் எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு 3 பவுன் வளையல். அது வந்து அந்த தோட்டத்துக்கார அம்மாவோட அவங்க அம்மா வந்து கல்யாணம் தப்ப இவங்க கை மாறியது. அந்த வளையல வந்து அந்த தண்ணி வந்து சந்தோஷத்தை தூக்கி உள்ள தூக்கி போட்டுறாங்க. இந்த தண்ணி வந்து சந்தோஷத்துல 2 பேரும் பைக்ல ஏறி போறாங்க. ஆனா வீட்டுக்கு போற வரைக்கும் 2 பேரும் ஒரு வார்த்தையும் பேசிக்கல அப்படிங்கிறாரு பாபா. ஏன் அப்படின்னா, வீடு வரும் வரை யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏன்னா அந்த ஒரு தருணத்தை, அந்த ஒரு ஃபீலை வந்து உடைக்க விரும்பல. அதனால 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசாம வீட்டு வரைக்கும் வந்துடுறாங்க அப்படின்னு. திருப்பி மறுநாள் தோட்டத்துக்காரன் பார்க்குறப்போ இந்த சக்கரபாணியோட மகள் கையில் வந்து அந்த வளையல் இருக்கு. தண்ணி வந்தவொடனே எல்லாரும் கணக்கு பார்த்துட்டு மறுபடியும் அங்கே கடா வெட்டுறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. நைட்டே வந்து இவங்க எல்லாமே கிளம்பி போகிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க, இவர் அனுப்பி வச்சுட்டு தோட்டத்துக்காரரை. அப்போ எல்லாருமே வந்து மறுபடியும் ஒரு கடா வெட்டி அந்த மதுபானம்லாம் குடிச்சிட்டு எல்லாம் கிளம்பும்போது யார் கையில் அந்த தோட்டத்துக்காரம்மாவோட வளையல் இருந்துச்சோ, சக்கரபாணியோட மகள், அவளை மட்டுமே காணோம். எல்லாம் தேடுறாங்க, எங்கடா எல்லாம் போகணுமே, இங்கேருந்து போகணுமே அப்படின்ட்டு. இவங்க வந்து அவசரமாக உடனே காலி பண்ணிட்டு ஓடுற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துல பணமெல்லாம் கிடச்சிருச்சு, தண்ணியும் ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னும் முழுசாக வெட்டி முடிக்கல அந்த கிணற. எங்கடா மகளை காணோம் அப்படின்னு தேடி பார்த்தா எங்கேயோ தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. திடீர்னு சக்கரபாணிக்கு மட்டும் ஏதோ தோணுது. உடனே அவர் கயிறை கட்டி அந்த கிணத்துக்குள்ளே இறங்குறாரு. இறங்கி பார்த்தா அந்த கிணத்துக்குள்ளே ஒரு பொந்தில் வந்து ஒளிஞ்சு மக வந்து உட்காந்துருக்கா. அவளை வந்து ரொம்ப கோவத்தை அடித்து திருப்பி சக்கரபாணி மேலே கூப்பிட்டு வர்றாரு. ஏன் உள்ளே போய் உட்காந்த அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். அவள் சொல்கிறா, எனக்காக என்னுடைய திருமணத்துக்காக வேணும்னு ஒரு 3 பவுன் வலையிலேயே தூக்கி போட்ட அந்த மவராசிக்கு நான் தனியாக இருந்து கூட மொத்த கிணறி வெட்டி குடிச்சு வந்துடுறேன், உங்களை மாதிரி நான் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே மறுநாள் காலையில் பார்த்தா யாருமே போகல. மீண்டுமே அந்த முழு கிணறை வெட்டி முடிக்கிற வேலையில் எல்லாருமே ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு உணர்வு மிக்க ஒரு கதையாக முடியுது அந்த நீர் அப்படிங்கிற கதை. அடுத்த ஒரு கதை வந்து கோழி. ரொம்ப சிம்பிளான கதை தான். பக்கத்து வீட்டிலேருந்து டெய்லி வந்து டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு சேவலை வந்து அடித்து அந்த அம்மா, அந்த பையனோட அம்மா வந்து குழம்பு வச்சிடுறாங்க. அதுக்கு அந்த பையனுமே உதவி பண்ணுறான். சமைச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த சேவல்கார அம்மா வந்து தேடி வர்றாங்க. இவங்க வீட்டுக்கே வந்து வருத்தமாக சொல்லிகிட்டு இருக்காங்க, சேவலை காணோம் அப்படின்னு சொல்கிறப்ப எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் இவங்க அம்மா வந்து, சரி எங்கேயாவது போயிருக்கு வந்துடும் தேடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, என் வீட்டில் நீ கறி குழம்பு தான் சாப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 தோசை விட்டு அவங்க வீட்டு சேவலையே அந்த அம்மாவுக்கு கறி குழம்பா வச்சு சமைச்சு கொடுக்குறாங்க. இவ்வளோதான் இந்த கதை. ஆனால் இதற்கு நடுவில் வரக்கூடிய அந்த பவாவோட அந்த கதை சொல்லும் திறன் இருக்குல்ல, அதுதான் வந்து சிறப்பாக பார்க்குறேன். இதில் அவங்க அப்பா கேரக்டரை பற்றி சொல்லிட்டு வராங்க. அவங்க அப்பா வந்து எவ்வளோ கோவக்காரர் அப்படின்னா அந்த ஊருக்கே தெரியும். தான் என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அந்த பையனை வந்து திருடன் மாதிரி அடிப்பார். அவங்க அம்மாவுமே வந்து சில நேரங்களில் உதப்பார். இது எல்லாம் நடக்கிறப்ப எல்லாமே அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா எப்போயுமே டெரிகாட்டன் சட்டை 4 சட்டை எடுத்துகிட்டு வரான். அதை வந்து அந்த பையன் நினச்சி பார்த்துக்குவானா. அதேமாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து வெள்ளை கம்மல் ஒன்று வாங்கி தருவாரான் அடிக்கடி பிடிச்ச கலரில். அந்த அம்மா வந்து அடிக்கிறப்ப அதை நினச்சிக்குவாங்களாம். இப்படி அந்த அப்பாவோட கேரக்டரேஷன் பற்றி பேசி போகுது இந்த கதை. இந்த பையனோட பார்வையில் அந்த கதை வந்து தொடருது. அந்த பையன் எப்படி ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. அந்த ஊரில் வந்து தண்ணி போகுது, தண்ணி ஆற்று வெள்ளத்தில் ஆறு வருது, மழை பெய்யுது, கடுமையான மழை. அந்த பையன் ஸ்கூலுக்கு போன பையன் தான் திடீர்னு திரும்பி வீட்டுக்கு வர்றான்.
வீட்டுக்குள்ளே வந்தால் திடீர்னு வீடு உள்ளே வந்து தாழ்பால் போட்டிருக்கு. என்னடா எப்பயுமே நம்ம வீடு உள்ளே வந்து தாழ்பால் போட்டிருக்காது அப்படின்ற வருத்தத்தோடு அவன் தட்டி கதவை தட்டி பார்த்தா அவங்க அம்மா மெதுவாக கதவை திறந்து வாயில் விரல் வச்சு சத்தம் போடாத அப்படின்றாங்க. அப்புறம் தான் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே சேவல் இருக்குது. அந்த சேவலை விரட்டி அவங்க அடித்து அதை சமைச்சு அந்த சேவலுடைய அந்த கழிவு வந்து எப்படி அவங்க புதைக்கிறாங்க அப்படின்றத பற்றியுமே தெளிவாக சொல்லியிருக்காரு இவர். அந்த வீட்டிலே வந்து ஒரு ஓரமாக தோண்டி அதை வந்து உள்ளே போட்டு அந்த கழிவு அந்த அதோட ரெக்கைகள் அது எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடி திருப்பி சாணியை வச்சு மொழுகி அந்த புளி கரைசலை வந்து அந்த குழம்புல ஊற்றுறதுக்கும் இவங்க அம்மா வந்து சாணி மூலமாக தேய்ச்சி மொழுகி அந்த தரை ஈக்குவல் ஆக்குறதுக்கும் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறான் அந்த பையன். மேலோட்டமாக பார்த்தா ஒரு அம்மா வந்து பையனுக்கு என்ன சொல்லித்தர்றாங்க அப்படின்னு அந்த கோணத்துலையும் பார்க்கலாம் அந்த கதையை. ஆனால் ஒரு சேவலை வந்து திட்டுத்தனமாக வீட்டிலே வந்து சமைச்சு முடிக்கிற அளவுக்கு அந்த அம்மாவோட மனநிலை அந்த சேவலால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த அம்மா வந்து ரொம்ப நாள் அந்த சேவல் விரட்டுறாங்க, அந்த சேவலை திட்டுறாங்க, தகாத வார்த்தை கூட திட்டுறதெல்லாம் சொல்லிட்டு வர்றார் அவர். எங்கள் அம்மா திட்டுறதை வச்சு பார்த்தா கண்டிப்பாக அந்த சேவலோட அப்பா வந்து ஒரு நாயாக தான் இருந்திருக்கணும், அந்த அளவுக்கு திட்டுவாங்க எங்கள் அம்மா அப்படின்றாரு. இப்படி மிக எளிமையான சாதாரண ஒரு வாழ்வியலை இந்த மாதிரி கிராமங்கள் நம்ம நிறையா பார்த்துருக்கலாம். பக்கத்து வீட்டு சேவலை திருடுறது, கோழி களவான்றது, இதெல்லாம் நான் எங்கள் கிராமங்கள் நிறையா பார்த்துருக்கேன். அது மாதிரியான மிக சாதாரணமான எளிமையான மனிதர்களோட ஆழ்ந்த மனநிலையை அந்த அம்மா வந்து சமைச்சு முடிச்சுட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து எந்த ஒரு தப்பு பண்ணிவிட்டு இப்படி எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது எனக்கு இன்னும் பயமாக இருந்துச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டே வருவான் அந்த கதையில். இப்படியாக இந்த 2 சிறுகதைகள் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை நம்முடைய உளவியலை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தமே 25 பக்கம் தான், ஒரு அரை மணி நேரத்தில் படிச்சிட்டேன். ரொம்ப சிறியதாக படித்திருந்தாலும் பெரியதான ஒரு அனுபவத்தை கொடுத்த ஒரு நூல் இந்த நூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். பவா அவர்கள் எப்போதும் மனிதர்களை எழுதும்போது பவாவின் படைப்புகளில் வந்து மானுட இயல்புகளோட உன்னத தருணங்களையும் ஆழங்களையும் அவர் காட்டும் கதை மாந்தர்களை நாம் எப்படி அணுகுறோம் வாசிக்கிறவங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் உணர்ந்தேன் அந்த கதையில். இப்படி நல்லதொரு வாசிப்பு அனுபவத்தை கொடுத்த பவா அவர்களுக்கு அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோத் பரமானந்தன். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி. வழங்கியவர் கவிஞர் திரு வினோத் பரமானந்தன் அவர்கள். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி FM. இது உங்களை பரவசமாக்கும் FM. கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது.